ஸோ நம்ம அடுத்த jQuery செலக்டர் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து செலெக்ஷன் பை attribute. இதையும் ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து 4.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் மை ஃபோல்டர் ப்ராஜெக்ட்ஸு 4.html. ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து HTML லோட் பண்ணிடலாம். HTML டாக்குமெண்ட்டு ரைட். அப்புறம் ஒரு டைட்டில் சாம்பிள் ப்ரோக்ராம் using jQuery selector attribute. as usual நம்ம வந்து source first script source வந்து include பண்ணிக்கலாம். script src is equal to jQuery.js. நெக்ஸ்ட் வந்து இந்த பாடியில் வந்து ஒரு HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள், இன்புட் டைப் வந்து ஓகே ஐ டோன்ட் வாண்ட் ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ், அதனால தான் நான் வந்து இதை ரெடிமேட் இதை யூஸ் பண்ணுறேன். லேபிள் வந்து நேம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துக்கிறேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் ரைட். இதை வேணால் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனிங் ஆன்ட்டு. ஸோ டாக்குமெண்ட் லோட் ஆகி உங்களுக்கு அந்த நேம் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. சாரி HTML காம்பனன்ட்ஸு. கண்டினியூ. ஸோ ஒரு நெக்ஸ்ட் லைன் BR. நவ் லேபிள் வந்து இன்னொரு லேபிள் போட்டுக்கலாம். இட்ஸ் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். இல்லை வந்து வில் கிவ் ஏஜ். இது வந்து input type is equal to number. Right. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லாஸ்ட் ஒரு attribute யூஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஏஜ், நேம், ஏஜ், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு சப்மிட் பட்டன் மாதிரி ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஓகேங்களா சும்மா சப்மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சப்மிட். ரைட். இப்போ நம்ம இதை வந்து லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நேமு, ஏஜ், பாஸ்வேர்டு ரைட். இது வந்து நான் ஒரு இன்னொரு BR கொடுத்துக்கிறேன் just for spacing out. இது வந்து plain, so not decorated. ஓகே bootstrap யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நேம், ஏஜ், பாஸ்வேர்டு ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லோட் பண்ணும்போதே பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் நேம் வந்து உங்களுக்கு ஒரு கலரு, ஏஜுக்கு ஒரு கலரு, பாஸ்வேர்டுக்கு ஒரு கலரு, தி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து மெயின் பர்பஸ் வந்து jQuery செலக்டர் இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு இதையும் ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சாம்பிள் ஒரு கோட் எழுதலாம். jQuery கோட் ஸ்கிரிப்ட் இப்போ டாக்குமெண்ட் load once it's ready, once the HTML document is ready, once the HTML document is ready,
என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த நாட் ஈவெண்ட் ஆன் கிளிக் அண்ட் எனிதிங் லோட் ஆகும்போதே டாக்குமெண்ட் ரெடி ஆனோடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெடினானே இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது டாக்குமெண்ட்ஸ் லோடட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து டாலர் இன்புட் டைப்பு INPUT இன்புட் டைப். ஸோ நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறது வந்து இன்புட்டு, அதில் வந்து டைப் அதுதான் ஆட்ரிபியூட்டு. ஸோ அதில் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருந்தால், ஸோ நம்ம வந்து இது வந்து we are doing selection by attribute. ஓகேங்களா, செலெக்ஷன் பை ஆட்ரிபியூட். ஸோ இது வந்து சிங்கிள் கோட், நீங்கள் வெளியில் வந்து சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துக்குங்க, அதான் சின்டெக்ஸ். ஸோ இட் நோஸ் ஹவு டு ரெகக்னைஸ். ஓகேங்களா, ஸோ அவுட் சைடு வந்து இப்போ இது வந்து சிங்கிள் கோட்டாக இருந்தால் இது டபுள் கோட்ஸ், அவுட் சைடு வந்து டபுள் கோட்ஸாக இருந்தால் இது உள்ளே வந்து சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிங்க. .css யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறேன். பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்தா போதும். இன்னொரு ஆட்ரிபியூட் yellow. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ டாக்குமெண்ட் லோட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து yellow ஆகிடும். இட் இஸ் நாட் அ கிளிக் இவெண்ட்டு. இது வந்து டாக்குமெண்ட் ரெடியான பிறகு, HTML டாக்குமெண்ட் ரெடியான பிறகே வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்லி வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த மெத்தட் இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நம்ம இதை எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு, டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, இப்போ இதே வந்து உங்களுக்கு வந்து டாலர் இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டாக இருந்தால், ஸோ திஸ் ஷுட் பி இன் டபுள் கோட்ஸ். அதனால தான் அந்த உங்களுக்கு அந்த எரர் .css உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து இது வந்து ரெட்டாக கொடுத்துக்கிறேன். இது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எஸ், ஓகே, அந்த சிங்கிள் கோட் க்ளோஸ் பண்ணல. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து ரெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சப்போஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் ஆல்சோ. அடுத்தது இன்புட் டைப், இப்போ பாஸ்வேர்டு, அடுத்தது வந்து நம்பர். ஸோ அது ஒரு ஆட்ரிபியூட். க்ளோஸ் இட் சிங்கிள் கோட் .css உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். CSS ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தது வந்து செலெக்ஷன் பை ஆட்ரிபியூட்ஸு. ஸோ நம்ம நேம் பார்த்தோம், ஐடி பார்த்தோம், அப்புறம் கிளாஸ் பார்த்தோம், இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸு.